ஃப்ரெண்ட்ஸ் அழகே அழகுல பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, சுரேஷ் கால் பண்றாங்க. "சுரேஷ் நான் உன்கிட்ட உங்க அக்காவ பத்தி பேச சொன்னேன். வீட்ல என்ன சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்குறாங்க. அதுக்கு உடனே சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "மாமா, அப்பா, அம்மா அனுப்பிச்சு வைக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்க வாங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் ரெடி ஆயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, தங்கராஜோட அம்மா பார்த்தீங்கன்னா, "டேய் ரேவதி எப்பதான்டா கூட்டு வர போற? தரணி வேற அம்மா வேணும், அம்மா வேணும்னு அழுந்துட்டே இருக்கான்டா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்ட தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "அதுதான்ம்மா இப்பதான் சுரேஷ் கால் பண்ணா, அவங்க அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களாம். நான் போயிட்டு கூப்பிட்டு வரேன் இருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் அங்கருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, மலர்கிட்ட வந்துட்டு, "மலர் இன்னைக்கு ஆடி வெள்ளி. நம்ம எங்கேயாச்சும் அக்கா ரேவதிய கூட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நானும் அததாங்க நெனச்சேன். ஆனா வீட்ல இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்களே அத்தையும், மாமாவும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அமைதியாயிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "அதான் நான் இருக்கேன்ல வா மலரு பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு கிளம்புறாங்க. கிளம்பலாம் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் வந்து நிக்கிறாங்க. உடனே ராகவும், ராஜலட்சுமியும் "வாங்க மாப்பிள" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "மாப்பிள நீங்க எதுக்காக என்னோட பொண்ண அடிச்சீங்கன்ற காரணம் எங்களுக்கு தெரிஞ்சுச்சு. தெரிஞ்ச பின்னாடி தான் உங்க மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரிய வந்துச்சு. உங்கள கொஞ்சம் அதிகமா பேசியிருப்போம். மன்னிச்சிடுங்க மாப்பிள" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "சரி நீங்க ரேவதிய கூட்டு கிளம்புங்க" அப்படின்றாங்க. அதுக்கு பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "நான்லாம் ரேவதிய அனுப்ப முடியாது. ரேவதி இங்க தான் இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "அண்ணன் அக்காவ அனுப்ப முடியாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார் அண்ணன்? அக்கா உங்க ஹஸ்பண்ட் அடிச்சாரு. அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. அக்கா போய் அவங்க வீட்ல வாழட்டும் விடு அண்ணன். ஏன்டா நீங்க இந்த மாரி பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாங்க. உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "டேய் என்னடா பேசிட்டு இருக்க நீ?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்க பாரு சுரேஷ், இங்க பாரு பாக்கியராஜ், தேவையில்லாத இந்த மாரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? மதி தான். மதியால தானே இந்த பிரச்சனை வந்துச்சு. மதி வேலை போனதுக்கு காரணம் அவரு தான்" அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே போயிட்டு அவர் அங்க சண்டை போட்டுருக்கா. அதனால தான் மாப்பிள கோவத்துல பார்த்தீங்கன்னா, ரேவதிய அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. விடுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.